பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி கூறுதல் தேவனுடைய அற்புதம் செய்யும் வல்லமையை திறக்கும் ஒரு திறவுகோல். நன்றி கூறுதல் என்னும் செழுமையான உற்சாகமான தலைப்பில் நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வதில் உங்களுடன் மீண்டும் இருப்பது மகிழ்ச்சியை தருகின்றது. நேற்று தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு நன்றி கூறுதல் ஒரு தேவையான ஒன்றாக இருந்ததை குறித்து பேசினேன். சங்கீதம் 100:4-5 வழங்கப்பட்டுள்ள தேவனிடம் அணுகக்கூடிய 2 நிலைகளை குறித்து விளக்கினேன். அதில் சங்கீதக்காரன் கூறுகிறார், 4 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். 5 கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அங்கே 2 நிலைகள் கொண்ட அணுகுமுறை இருப்பதை நான் சுட்டி காட்டினேன். முதலாவது வாசல்கள் வழியாக, 2வது பிரகாரங்களின் வழியாக அணுகுவதாகும். தேவனுடைய வாசல்களில் நன்றி கூறுதலுடனும் அவரது பிரகாரங்களில் துதியுடனும் நுழையவும் நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நன்றி கூறுதல் என்பது தேவனை அணுகுவதற்கான ஆரம்ப நிலையாகும். இன்று நன்றி கூறுதல் பற்றிய மற்றொரு முக்கியமான அம்சத்தை குறித்து பேசப் போகிறேன். தேவனுடைய அற்புதம் செய்யும் வல்லமையை திறக்கும் ஒரு திறவுகோலாக நன்றி கூறுதல் இருக்கின்றது என்பதை குறித்து பேசப் போகிறேன். நான் முதலாவது யோனாவின் சம்பவத்தை உதாரணமாக எடுத்துக்கொள்கின்றேன். கலிலேயா மலைகளில் ஒன்றான காத் ஹெப்பரில் வாழ்ந்த கீழ்ப்படியாத தீர்க்கதரிசியான யோனாவின் சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கலாம். அசிரிய ராஜ்யத்தின் தலைநகரமான நினிவே என்னும் புறஜாதி பட்டணத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு போகும்படி தேவன் அவரிடம் பேசினார். ஆனால் நினிவேக்கு செல்வது யோனாவுக்கு விருப்பமில்லை. அதனால் யோனா கர்த்தரை விட்டு விலகி போனார். அவர் சரியாக எதிர் திசையில் சென்றார். தேவன் கிழக்கே போக சொன்னார், அவரோ மேற்கு திசையை நோக்கி சென்றார். யோனா தேவனை விட்டு பின்வாங்கிய தருணத்திலிருந்து அதற்கு பிறகு அவர் வைத்த ஒவ்வொரு அடியும் ஒரு படி கீழ் நோக்கியே இருந்ததை கவனியுங்கள். அவர் மலையிலிருந்து கடற்கரை சமவெளிக்கு இறங்கினார். கடற்கரை சமவெளியிலிருந்து பட்டணத்திற்கு சென்றார். அவர் பட்டணத்திலிருந்து துறைமுகத்துக்கு சென்றார். அவர் துறைமுகத்திலிருந்து கப்பலுக்குள் இறங்கினார். மீதமுள்ள சம்பவம் உங்களுக்கே தெரியும். கப்பலில் இருந்து கடலில் மிக ஆழத்திற்கே இறங்கினார். ஆனால் அங்கே தேவனுடைய கிருபை அவரிடம் சென்றது. தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் பண்ணினார். அது யோனாவை விழுங்கியது. யோனா அடுத்த 3 நாட்கள் இரவும் பகலையும் அந்த மீனின் வயிற்றில் கழித்தார். யோனா மீனின் வயிற்றில் செய்த ஜெபத்தை யோனா 2 பதிவு செய்கிறது. அந்த சூழ்நிலையில் ஜெபம் செய்ய மிகுதியான உந்துதல், அதாவது ஊக்கம் இருந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த ஜெபம் சுவாரஸ்யமான இருக்கிறது. இது மிகுதியான ஜெபங்களுடன் மிகுதியான கூக்குரல் உடனும் இருக்கிறது. யோனாவின் சூழ்நிலைகளோ வெளிப்படையாக எதுவும் மாறவில்லை. ஆனால் 9 யோனா தான் ஜெபிக்கும் விதத்தை மாற்றுகின்றார். அவர் கர்த்தரிடம் இவ்வாறாக சொல்கின்றார். 9 நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். 10 கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இது பதிலை, அதாவது முடிவுகளை உருவாக்கியது என்பதை கவனியுங்கள். அது வெறும் ஜெபங்கள் அல்ல, அது வெறும் கூக்குரல் அல்ல. ஆனால் யோனா நன்றி செலுத்த தொடங்கியதும் காரியங்கள் நடந்தன. யோனாவின் நன்றி கூறும் செயல் கர்த்தரின் இரக்கத்தை தூண்டி அவரது விடுதலையை கொண்டு வந்தது. நான் அதை உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக வழங்கட்டுமா? ஒருவேளை நீங்கள் எப்படியோ ஒரு மீனின் வயிற்றுக்குள் இருப்பதைப் போல உணரலாம். நீங்கள் அழுது ஜெபித்திருக்கலாம். பதில் எதுவும் கிடைக்காதது போல இருந்திருக்கலாம். யோனா செய்தது போல நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? தேவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள். மீனின் வயிற்றிலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவது விசுவாசத்தின் அற்புதமான வெளிப்பாடாகும். அது தேவனுடைய இதயத்தை தொடுகிறது. நமக்காக ஏதாவது செய்ய அது அவரை தூண்டுகிறது. ஒரு முக்கியமான கொள்கை இருப்பதை நீங்கள் காணலாம். செயல்கள் இல்லாமல், கிரியைகள் இல்லாமல், சரியான நடவடிக்கை இல்லாமல் விசுவாசத்தால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் அதன் கொள்கையாகும்.
இந்த கொள்கை 2 முறை கூறப்பட்டுள்ளது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? மீண்டும் 26வது வசனத்திலே, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. எனவே எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு எதுவும் செய்யாமல் இருப்பதில் பலன் இல்லை. தகுந்த நடவடிக்கையுடன் விசுவாசம் இணைந்திருக்க வேண்டும். இப்போது யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது அவருக்கு கிரியைகள் செய்ய எந்த வழியும் இல்லை. உண்மையில் அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த ஒரே ஒரு காரியம் மட்டுமே இருந்தது. அது என்ன? தேவனுக்கு நன்றி செலுத்துவதாகும். அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடே போதுமானதாக இருந்தது. நான் இதை சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துவது அவர் மீது நாம் வைத்திருக்கும் விசுவாசத்தின் மிக எளிமையான வெளிப்பாடாகும். அது மிக மிக முக்கியமானது. பெரும்பாலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் ஜெபிக்கும் போது அது கிரியைகள் இல்லாத விசுவாசமாக இருக்கும். அதை பயனற்றதாக வேதம் சொல்கிறது. எனவே உங்களுக்கு விசுவாசம் இருப்பதை செயல்படுத்த முடியாத நேரங்களில் தேவனுக்கு நன்றி கூறுவதே உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தும் எளிமையான முறைமையாகும். அது உண்மையில் வேலை செய்கிறது. இப்போது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலிருந்து சில உதாரணங்களை கொடுக்க விரும்புகின்றேன். இது நன்றி கூறுதலில் மறைந்திருக்கும் மகத்தான வல்லமை நமக்கு காட்டுகிறது. நன்றி செலுத்துவது எப்படி மிகப்பெரிய அற்புதங்களை வெளியிடுகிறது என்பதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய ஊழியத்திலே 2 பெரிய அற்புதங்கள் அவருடைய நன்றி கூறுதலினால் தூண்டப்பட்டன. முதலாவது 5000 பேருக்கு உணவளித்த அற்புதமாகும். உங்களுக்கு நினைவிருக்கலாம், 5000 ஆண்களுக்கும் கூடுதலாக பெண்களும் குழந்தைகளும் அநேகமாக 10,000க்கும் அதிகமான நபர்களை கொண்ட ஒரு கூட்டம் நீண்ட நாட்களாக இயேசு கிறிஸ்துவுடன் இருந்தார்கள். அவர்கள் ஒரு வனாந்திரமான இடத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பிட எதுவும் இல்லை. அவர்கள் பசியுடன் இருந்தார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சாப்பிட என்ன கொடுப்போம் என்று கேட்டார். அந்திரேயா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பங்களை எடுத்துக்கொண்டு இதைத்தான் செய்தார். இது யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. 11ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அந்த எளிமையை கவனியுங்கள். அவர் ஜெபித்தார் என்று சொல்லவில்லை. அவர் செய்ததெல்லாம் நன்றி கூறியதுதான். ஆனால் அவர் நன்றி செலுத்தியதால் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 10,000 பேருக்கு போதுமான உணவை வழங்க தேவனுடைய அற்புத வல்லமை வெளிப்பட்டது. இதே அதிகாரத்தில் இன்னும் சில வசனங்களுக்கு பின்னாக பார்த்தால் நற்செய்தி எழுத்தாளர் இதே சம்பவத்திற்கு திரும்புவது சுவாரஸ்யமாக இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர் இதை சொல்கிறார். 23ஆம் வசனம், கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறே படகுகள் வந்தது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் 5000 பேருக்கு உணவளிக்கும் அந்த மகத்தான அற்புதத்தை வெளியிட்டது கர்த்தரின் நன்றி கூறுதலாகும் என்று நற்செய்தி எழுத்தாளர் கருத்து தெரிவிக்கின்றார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மீண்டும் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் அது மிகப்பெரிய அற்புதமாகும். லாசரு 4 நாட்களுக்கு பிறகு கல்லறையிலிருந்து எழுப்பப்பட்டார். இதுதான் அந்த பதிவு. 41ஆம் வசனம், அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லறை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன். 42ஆம் வசனம், நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். 43ஆம் வசனம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்ற உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44ஆம் வசனம், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். மீண்டும் அதே கொள்கையை கவனியுங்கள்.
இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிக்கவில்லை, அவர் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். நன்றி செலுத்தியவுடன் 4 நாட்கள் இறந்து கிடந்த ஒரு மனிதனை கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த அந்த விசுவாச கட்டளையை அவரால் கொடுக்க முடிந்தது. நம் வாழ்வில் தேவனுடைய அற்புதமான வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு நன்றி கூறுதலின் மகத்தான திறன் பயன்படுவதை பார்த்தீர்களா? நன்றி செலுத்துவது தேவனுடைய அற்புத வல்லமையை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல், நம் வாழ்வில் தேவனுடைய அற்புத வல்லமை செயல்பட்ட பிறகும் நன்றி கூறுதல் நாம் ஏற்கனவே பெற்றுள்ள ஆசீர்வாதங்களுக்கு ஒரு இடத்தை உருவாக்குகிறது, அதை நிரந்தரமாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவை சந்தித்த 10 குஷ்டரோகிகளின் சம்பவத்தில் இதற்கு ஒரு அழகான உதாரணம் உள்ளது. இதை நான் லூக்கா 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்றேன். 12ஆம் வசனம், அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, 13ஆம் வசனம், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். 14ஆம் வசனம், அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 15ஆம் வசனம், அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி, 16ஆம் வசனம், அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். 17ஆம் வசனம், அப்பொழுது இயேசு கிறிஸ்து, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? 18ஆம் வசனத்திலே, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி, 19ஆம் வசனம், அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். அந்த சம்பவத்தில் பல்வேறு கட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட வெவ்வேறு வார்த்தைகளை கவனிப்பது முக்கியமானது. 10 குஷ்டரோகிகளும் சுத்தமாக்கப்பட்டார்கள். அனைவரும் சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் எல்லாவற்றிலும் முக்கியமான ஒன்று, முற்றிலும் கூடுதலான ஒன்று, நன்றி கூறுவதற்கு திரும்பி வந்த அந்த ஒரு மனிதனுக்கு சம்பவித்தது. வசனம் 19இல் இயேசு கிறிஸ்து அவனிடம் சொன்னார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் சோசோ என்ற வார்த்தையாக இருக்கின்றது. இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற சரீர சுகத்திற்கும் அல்லது தற்காலிகமான காரியத்திற்கும் மேலான ஒன்றை குறிக்கின்றது. இது ரட்சிப்புக்கான அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தையாகும். எனவே சரீர பிரகாரமாக குணமடைந்த 9 பேருக்கும் தேவனிடத்தில் நன்றி செலுத்த வந்த அந்த 10வது மனிதனுக்கும் இடையே ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நீங்கள் காணலாம். அந்த மனிதன் சரீர பிரகாரமான சுகத்தை மட்டும் பெறவில்லை, அவன் ரட்சிக்கப்பட்டான், அவனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது, அவன் தேவனுடனான சரியான நித்திய உறவுக்குள் கொண்டு வரப்பட்டான். 9 குஷ்டரோகிகளும் ஒரு பாதி அளவிலான தற்காலிகமான ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். அந்த 10வது மனிதன் முழுமையுமான நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். வித்தியாசம் ஏற்படுத்தியது எது? நன்றிக்குரியதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. நம் வாழ்க்கையிலும் அது உண்மையானது. முன்பு பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது ஒரு நிரந்தரமான முத்திரையை போடுகிறது. பெரும்பாலும் நன்றி உணர்வு மனத்தாழ்மையுடன் செல்கிறதை கவனியுங்கள். திரும்பி வந்த மனிதன் தன்னை குறைந்த மதிப்புடையவராக கருதியவன். மற்றவர்கள் யூதர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்கள் ஆசீர்வாதங்களை சுலபமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் சமாரியனோ அதற்கு தகுதியானவன் அல்ல என்பதை அறிந்திருந்தான். அதனால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல திரும்பி வந்தான். அவன் கூடுதலான நித்தியமான நிரந்தர ஆசீர்வாதத்தை பெற்றான். இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் மீண்டு வருவேன். நாளை நன்றி கூறுதல் என்ற இதே கருப்பொருளில் தொடருவேன். ஆனால் நாணயத்தின் மறுபக்கமான நன்றியின்மை குறித்து பார்ப்போம். நன்றியின்மையின் நுட்பமான சூழ்ச்சி மற்றும் அதன் தொடர்ச்சியாக ஏற்படும் அனைத்து பயங்கரமான விளைவுகளையும் நான் கையாள்வேன். ஆமேன்.